7:20க்கு இந்த ட்ரெயினை திருச்சியிலிருந்து எடுத்துட்டாங்க. இந்த ட்ரெயினோட பியூட்டி என்னன்னா 70% ஆஃப் ரூட் அரபிக்கடலை ஒட்டி தான் இருக்கும். எர்ணாகுளம் வழியா உலகத்தோட 2வது பெரிய சிவன் சிலை இங்கே தான் இருக்கு. நிறைய ரிவர் டனல்னு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் 42 மணி நேரம் ஜர்னிக்கு அப்புறம் நாகர்கோயில்ல இருந்து அகமதாபாத்துக்கு வந்து ரீச் ஆகியிருந்தோம். இங்கிருந்து ரிட்டர்ன் வரப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடியை நம்ம நேரில் பார்த்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருச்சியிலிருந்து குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் வரைக்கும் தான் நம்மளோட ட்ராவல் இருக்க போகுது. இதுக்காக நம்ம செலக்ட் பண்ணியிருந்த ரூட் திருச்சியிலேருந்து நாகர்கோயில் போயிட்டு அங்கேருந்து திருவனந்தபுரம், கொச்சின், கோவா வழியாக மும்பையோட அவுட்டரை ரீச் பண்ணி அங்கேருந்து அகமதாபாத் போகிறது. இந்த ட்ராவலுக்கான மொத்த டிஸ்டன்ஸ் 2433 கிலோமீட்டர்ஸ். இதுக்கான நேரம் 48 மணி நேரம் ஆணுச்சு. திருச்சியில் காலையில் 7:20க்கு எடுக்கிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் தான் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் வழியாக நாகர்கோயிலோட டவுன் ஸ்டேஷனை மதியம் 1:45க்கு ரீச் ஆகணும் ஷெடியூலில் இருக்குது. இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் டெய்லி ரன் ஆகிற ட்ரெயின். 12 சிட்டிங் டைப் கோச்சும் ஒரு ஏசி சேர் காரும் இந்த ட்ரெயினில் இருக்கும். திருச்சியிலேருந்து நாகர்கோயிலுக்கு டிக்கெட் ஃபேராக அவங்க சொல்லியிருந்தது 165 ருபீஸ் தான். ஷார்ப்பாக 7:20க்கு இந்த ட்ரெயினை திருச்சியிலேருந்து எடுத்துட்டாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற இவர் தான் திருச்சியோட கரண்ட் காட்ஃபாதர். WDG-3A டைப் டீசல் லோக்கோவான இது திருச்சியிலேருந்து டிபார்ச்சர் ஆக போகிற ட்ரெயினை பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்து போடுற ஒர்க்கை இவர் தான் கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஷார்ப்பாக 7:20க்கு எடுத்த நம்ம ட்ரெயின் மணப்பாறை, திண்டுக்கல்லை தாண்டி எந்த டிலேவும் இல்லாமல் 9:30 மணிக்கு மதுரையை ரீச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக திருநெல்வேலிக்கு 11:50க்கு ரீச் ஆனாங்க. திருநெல்வேலிக்கு அப்புறம் ட்ராக் டபுளிங் ஒர்க் நடக்கிறதுனால ரொம்பவே ஸ்லோவாகவும், அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்மீடியட் ஸ்டாப்பில் கிராசிங்காக நின்னாலும் நாகர்கோயிலோட டவுன் ஸ்டேஷனுக்கு 1:45க்கு ஷார்ப்பாக கொண்டு போய் விட்டுட்டாங்க. இங்கேருந்து நாகர்கோயில் ஜங்ஷனுக்கு நம்ம போகணும். நாகர்கோயில் ஜங்ஷன்லேருந்து குஜராத்தில் இருக்கிற காந்திதாம் வரைக்கும் போகிற காந்திதாம் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம அகமதாபாத் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நாகர்கோயிலில் எடுக்கிற இந்த எக்ஸ்பிரஸ் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு 3 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி 2043 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 40 மணி நேரத்தில் ரீச் பண்ணுறாங்கன்னு ஷெடியூலில் போட்டிருக்கு. இந்த ட்ரெயினோட பியூட்டி என்னென்னா 70% ஆஃப் ரூட் அரபிக்கடலை ஒட்டி தான் இருக்கும். நம்ம புக் பண்ணியிருந்தது 3rd AC டைப் கோச். இதுக்கான ஃபேர் 2160 ரூபா. கோவிடால் ஏசி கோச்சஸில் பிளாங்கெட் கொடுக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போது திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பில்லோ, 2 பெட் ஸ்ப்ரெட், கடைசியாக போத்திக்க ஒரு கம்பளி. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பிளாங்கெட்டை லாஸ்ட்டாக எங்கே வாஷ் பண்ணாங்கங்கிற டேட்டையும் மென்ஷன் பண்ணி அந்த ஸ்டேஷன் கோடையும் எழுதியிருந்தாங்க. 2:45க்கு நாகர்கோயில் ஜங்ஷனில் எடுக்கிற இந்த ட்ரெயின் ஹார்ஷூ கர்வை கிராஸ் பண்ணி திருவனந்தபுரம் லைனில் ஜாயிண்ட் ஆகும். கேரளா உள்ள என்ட்ரானதுமே வெதர் அப்படியே சேஞ்ச் ஆகிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். 4:30 மணிக்கு எந்த டிலேவும் இல்லாமல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணாங்க. இதுக்கப்புறம் கொல்லம், எர்ணாகுளம் வழியாக
மங்களூருக்கு ரீச் ஆன இந்த ட்ரெயினுக்கு இங்கே லோகோ சேஞ்சஸ் இருந்தது. இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டிகிட்டு வந்த விக்ரமை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் WDP-4 டைப் EMD லோகோவை அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இங்கே நான் நோட் பண்ண ஒரு விஷயம், ஆப்போசிட்டில் வர எல்லா ட்ரெயின்லேயுமே VAP-7 இல்லாட்டி VAP-4 டைப் எலக்ட்ரிக் லோகோவை அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நம்ம லைனில் மட்டும் போகிற எல்லா ட்ரெயினுக்கும் டீசல் லோகோ அல்லாட்டி EMD பேஸ்டு லோகோவை அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இது ஏன்னு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30க்கு கர்நாடகாவில் இருக்கிற முருதேஸ்வரை ரீச் பண்ணாங்க. இந்த ஊருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. உலகத்தோட 2வது பெரிய சிவன் சிலை இங்கே தான் இருக்குது. 123 அடி உயரம் கொண்ட இந்த சிவன் சிலையை நிறுவ சுமார் 20 வருஷம் ஆகியிருக்கு. அச்சம் என்பது மடமையடா படத்தில் அவளும் நானும்னு வர சாங்கில் கிளைமேக்ஸில் சிம்புவும் ஹீரோயினும் இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. உயரத்தை வச்சு 2வது இடம்னு நம்ம முன்னாடியே சொன்னோம்ல. முதல் இடத்துல இருக்கிற சிவன் சிலையோட உயரம் 143 அடி. அந்த சிவன் சிலை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முருதேஸ்வர் ஸ்டேஷனை தாண்டினதுக்கப்புறம் நிறைய ரிவர் டனல்னு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போயாவது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விண்டோ சீட்டை ப்ரிஃபரன்ஸில் போடுங்க. ரொம்ப வருஷமாக பிளான் போட்டு நடக்காத ஒரு டெஸ்டினேஷனான கோவாவுக்கு 11:30 மணிக்கு ரீச் ஆனோம். என்னடா கோவான்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஸ்டேஷனை காட்டுறேன்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டேஷன் பீச்சுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஷன் தான் சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வேஸை கோவாவில் இருக்கிற வாஸ்கோ ட காமா ரயில்வே ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணுறது. கோவா தாண்டினதுக்கப்புறம் அதிக நேரம் இந்த ட்ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் ரன் ஆகும். நைட்டு 9 மணிக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தோட பான்வெல் ஸ்டேஷனுக்கு 15 நிமிஷம் முன்னாடியே ரீச் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சூரத் வதோதரா வழியாக காலையில் 1 மணி நேரம் டிலேக்கு அப்புறம் 7 மணிக்கு அகமதாபாத்தை ரீச் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 42 மணி நேரம் ஜர்னிக்கு அப்புறம் நாகர்கோயிலேருந்து அகமதாபாத்துக்கு வந்து ரீச் ஆகியிருந்தோம். இதுக்கப்புறம் வர விலாகில் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட் பிரிட்ஜை பார்க்க போகிறோம். அங்கேருந்து ரிட்டர்ன் வரப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடியை நம்ம நேரில் பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் அகமதாபாத்லேருந்து மும்பை வரைக்கும் போகிறோம். அங்கே மும்பையில் முக்கியமான சில இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதெல்லாம் அடுத்தடுத்த விலாகில் வரும். இந்த ட்ரெயின் ஜேர்னியோட விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிங்க. வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல மறந்துருந்தாலோ இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.